Hello, my dear commerce students. Welcome back to Brainery tutorials. I'm Kavita and I'll be handling business studies for you. I hope you are watching my videos, which have been actually, forwarded in the Brainery tutorial platform. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி படிக்க போறோம்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து சாப்டர் 2 தட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் தான் the second video of chapter 2 where we will be actually understanding the significance of principles of management. In the principles of management oda importance enna அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டா? So let's not waste time. Let's get into the video and understand what are the significance of principles of management. So the topic is introduced to you. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்கணும்? ஸோ தேர் ஷுட் பி சம் கைட்லைன்ஸ் அண்ட் சம் ரூல்ஸ் ஃபார் தி ஆர்கனைசேஷன் டு ஃபங்க்ஷன். ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகும்போது அதுக்கு பேசிக்காக சில ரூல்ஸும் கைட்லைன்ஸும் இருந்தால் தான் அவங்க ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியும், அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. So any thing that we do in our life, okay, ஒரு பேசிக் ரோடு சேஃப்டியாக இருக்கட்டும், இல்லைனா கிளாஸ் ரூம் ரூல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பேசிக் கைட்லைன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் மெனி கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டு என்ஷூர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஆல்சோ ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தால் ஆர்கனைசேஷன், இஃப் இட்ஸ் லைக் கிளாஸ் ரூம் ரூல்ஸ்னால் ஒரு கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அப்படின்றதுனால தான் வி ஹாவ் ரூல்ஸ் எவ்ரிவேர். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கு மேனேஜர்ஸ்க்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் significance என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் மேனேஜர்ஸ் வித் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். ஸோ என்னோட வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் உங்களோட கண்டென்ட் whenever you write an exam, the content should revolve around the keywords. ஸோ கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஸோ இந்த டாபிக், அதாவது ப்ரொவைட்ஸ் மேனேஜர்ஸ் சம் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு சப்ஹெடிங்க்கு நீங்கள் எந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, keyword number 1. Keyword number 1 speaks about insight. All right. And the keyword number 2 is nothing but guidance. Okay va? So ரெண்டு keyword revolve around பண்ணி தான் உங்களோட ஆன்சர் இருக்கணும் for the first subtopic of significance of principles of management, which is provides managers with useful insights. அதாவது இந்த கைட்லைன்ஸ், இந்த பிரின்சிபல்ஸ் யார் எழுதுனாங்க? ரெண்டு டிஃப்ரெண்ட் மேனேஜரல் தியரி எழுதுன ரெண்டு பேரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபயால் அண்ட் டெய்லர். ஸோ இவங்களுடைய தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எவ்வளோ தூரம் வந்து மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்க்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரின்சிபல்ஸ் வந்து ப்ரொவைட்ஸ் தி மேனேஜர்ஸ் வித் சம் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். அதாவது அவங்களுடைய தாட் ப்ராசஸை இன்னும் ஸ்ட்ரீம்லைண்டாக திங்க் பண்ண வைக்கவும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது இப்போ எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ டீச்சர்ஸோட கைடன்ஸ் இல்லை, யாரோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, பட் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது, எந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு தான் ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த மேனேஜர்ஸ் அந்த ஆர்கனைசேஷனை எந்த விதத்தில் கொண்டு போகணும், ப்ரொடக்ஷன் எப்படி நடக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்க டிரைவ் பண்ணுறாங்க. அண்ட் தட் ஹெல்ப்ஸ் தெம் டு கரெக்ட் தேர் ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ். அவங்களோட ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ண இது ஒரு சான்ஸாக இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் தே ஒர்க் வெரி வித் லாட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் தே வில் ஒர்க் வெரி ஸ்மூத்லி. அண்ட் இதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு ஆர்கனைசேஷனோட எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ imagine there is a conflict between two engineers. There is a high possibility that every organization has n number of employees. நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸ்க்குள்ள கான்ஃப்ளிக்ஸ், அதாவது சண்டைகள் வர்றது கண்டிப்பாக ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ whenever there is a conflict between two engineers, the manager will actually be using the principles of management
the theories that he had learned through the principles of management in order to sort out the issues between two engineers and smoothly help them to concentrate on their next objective. அவங்களுடைய கோலை நோக்கி அவங்கள எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்ன்றதுல அவங்க இந்த மேனேஜர்ஸ்க்கு ஒரு லேர்னிங் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கைடன்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்தா. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ரிசோர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், அடுத்தது வந்து the மெட்டீரியல், வாட் எவர் they யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஸோ இந்த ரெண்டு ரிசோர்ஸையுமே இஃபெக்டிவா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல இருந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்ட் யூசேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து as and when a person works in an organization, through experience they learn definitely, but other than that, these guidelines and insights that they get from the principles of management helps them to wisely decide how to plan for production, how to plan for the other operations of the organization, and how to uplift their sales. இது எல்லாத்துக்குமே எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு principles of managementல இருந்து கிடைக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, they will be able to actually effectively utilize the resources, let it be human resource or let it be any other resource. So they will avoid wastage. So in the second நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம், significance of principles of management, அதாவது principles of management ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது வந்து ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேனேஜருக்கு இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா அவரால் ஈஸியா அழகா பிளான் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை வேஸ்டேஜ் இல்லாம கொண்டு போக முடியும். அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எஃபிஷியன்சி. ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃபிஷியன்சினா கண்டிப்பா அதுல காஸ்ட் இன்வால்வ், அதாவது மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட், அந்த மாதிரி அவங்களால ஒர்க் பண்ண முடியும், provided the organization is definitely relying on the principles of management. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா. So Toyota, it's a automobile, organization. So in the Toyota, what does it do is, it manages the work using the division of work principle. So work வந்து அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி work டிவைட் பண்ணி பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் work gets done very easily, efficiently and effectively. So இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, there is no wastage of resource. இதுதான் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். So there are lot of organization, not only Toyota, lot of organization which deals with division of work. So work வந்து divide பண்ணிருப்பாங்க, and when work is divided and done, it is going to be done in a very effective and efficient way without causing much of wastage. All right. So next வந்து scientific decision. Principles of management ஓட இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இது வந்து மேனேஜர்ஸை அழகான ஒரு டெசிஷன், அதாவது சயின்டிஃபிக்கான டெசிஷன் எடுக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சயின்டிஃபிக் டெசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் பேஸ்ட் ஆன் யோர் தாட் ப்ராசஸ். அதாவது ஒரு மேனேஜர் அவருடைய தாட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுற விஷயங்கள் தாண்டி ரொம்ப ஃபேக்ட் பேஸ் பண்ணி, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை யோசிச்சு டிசைட் பண்ணுறது தான் சயின்டிஃபிக் டெசிஷன். இதில் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய கீவேர்ட்ஸ் என்னன்னா, தே யூஸ் லாஜிக்கல், they take logical decisions. அதுக்கு அடுத்து இருக்க keyword பாத்தீங்கன்னா, the next keyword is right, they take rational, these principles of management will help the managers in taking rational decisions. அதாவது அவங்களோட decisions வந்து அவங்களுடைய தாட்ஸை பேஸ் பண்ணி இல்லாம சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது இன்னும் பர்ஃபெக்டான டெசிஷன்ஸா எடுக்க முடியும், provided the organization is following the principles of management. Okay, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா I have taken one example from HDFC. So HDFC recruitment process எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, not only HDFC, many organizations, they have a structured recruitment process. Recruitmentனா என்ன, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான பீப்புளை வந்து ஹையர் பண்றது, அதுதான் ரெக்ரூட்மெண்ட். ஸோ அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, they will test the potential of the candidate, they will make them appear for certain aptitude test, or if required some demo test or something like that. And then based on the requirement, if the candidate is matching the requirement, the person is going to be hired. இதுதான் வந்து the scientific way of hiring a person.
இப்போ சில ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சயின்டிபிக்கான பேட்டர்ன் இல்லாம இருக்கலாம், அதாவது ரெஃபரன்ஸ் மூலியமா ஆட்களை உள்ள எடுக்கலாம். பட் அந்த ரெஃபரன்சஸ் மூலியமா ஆட்களை உள்ள எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் மைட் ஒர்க் ஃபார் சர்டன் ஆர்கனைசேஷன், it may not work for certain organization. So which one is the ideal method? The ideal method is going by the scientific decision making, not only in recruitment process, in all the process that are going to be involved. இந்த மாதிரி scientific decision எடுக்கிறதுக்கு இந்த principles of management ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு அடுத்தது வந்து மீட்டிங் the changing requirement, changing environment requirement. அதாவது the environment keeps changing. அதாவது இப்ப இருக்க சிச்சுவேஷனே தான் இன்னும் 10 years down the line இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. Demands may vary, the supply may vary, the strategy that organization is going to opt for might vary. So இந்த principles of management follow பண்ணும்போது என்ன ஆகும்னா environment ஏத்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Managers can actually take decisions which can actually help them to adapt to the changes in the environment, and they can actually be working very efficiently and ensure that their goal is achieved. So adaptability and flexibility enhance பண்றதுக்கு இந்த principles of management ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் அடுத்த பாயிண்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is one example which I've taken from Infosys. So Infosys என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they were actually having big infrastructures where all the employees used to go and work. But when it came to COVID period, அதாவது கொரோனா டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, Infosys actually shifted from offline working to online working mode. அதாவது வீட்டில இருந்தே வேலை பார்க்குற ஒரு நியூ சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இது அவங்களால எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா they follow certain theories, all right, and they take decisions according to the requirement that is there in the environment. So அந்த டைம்ல people could not go to the offices and they had lot of problems. So they Infosys followed a strategy of making the employees work from home. So this is one strategy which helped them to achieve their objective also without much of compromises. அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே உபயோகமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம சாப்டர் 1லயும் பார்த்துருக்கோம். எனி ஆர்கனைசேஷன் ஆல்சோ ஹேஸ் டு டேக் அப் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அவங்களோட மோட்டிவ் ப்ராஃபிட்டாகவே இருந்தாலும் அவங்க சொசைட்டி பற்றி கண்டிப்பாக ஒரு கேர் எடுத்துக்கணும். தே கேன் கம் அப் வித் நியூ இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது அவங்க புது ப்ரோக்ராம்ஸோ ஸ்கீம்ஸோ கொண்டு வந்து மக்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லை பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுக்கலாம். இல்லை என்விரான்மெண்ட் கிளென்லினஸ் பற்றி ஃபோக்கஸ்டாக இருந்து ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை மட்டும் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாம it also helps the organization to fulfill their social responsibility. So இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first keyword is it gives a fair idea. It gives a fair idea of how to balance between the profit motive and also take care of the social responsibility from the organization point of view. And the next one is it also helps in welfare, considering about the welfare of the people, about the environment. Okay, so இதுல வந்து உங்களுக்கு நான் எடுத்த எக்ஸாம்பிள் வந்து டாடா ஸ்டீல்ஸ். டாடா ஸ்டீல்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they follow a strategy of providing the employees with a very safe conditioned working environment. And second thing is they also help in employees receiving fair wages for their work. Fair wages, அதுக்கு அடுத்தது சேஃப்டி ஒர்க்கிங் கண்டிஷன். இது ரெண்டுத்தையுமே டாடா ஸ்டீல்ஸ் மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது வந்து இதுல என்ன இருக்கு, the responsibility of the organization is not only limited only for making profit, it also should take care of the employees and the society. அதுதான் இங்க அவங்க சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் இந்த பிரின்சிபல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ these are the next one. It helps in management training, education and research. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் கண்டினியூஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு சில சேஞ்சஸ்க்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் தேவைப்படும்,
ஒரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் அவங்களால வந்து என்ன டீவியேஷன் இருந்தோ அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லேர்னிங். So in the principles of management helps the managers to address whatever are the requirements in terms of research and training, and a learning takes place in this particular situation. Next வந்து பார்த்தீங்கன்னா development. So whenever there is learning, there is obviously development which goes hand in hand. So learning நடக்கும்போது அந்த learning is going to be implemented in the organization, because of which the organization will develop. Employees or personal development நடக்கும், ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட்டும் நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தி ஆர்கனைசேஷன் ஷுட் பி ஃபாலோயிங் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு, அமேசான். ஸோ அமேசான் ரன்ஸ் கண்டினியூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஏன்னா வந்து நீடுக்கு ஏற்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறும். ஸோ அந்த நீட்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயீஸ் ஷுட் பி வெல் வர்ஸ் டு ஹேண்டில் எனி கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் நீட்ஸ். அதுக்கு Amazon tries to give employees continuous training so that all the needs of the customers are satisfied and the organizational goal is also achieved. Okay, so these are all the significance of principles of management. So with this we come to an end of this session. So இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, we saw the significance of principles of management and we saw certain points in that. So please go through the CBSE textbook and also the keywords that were quoted in the presentation so that you will be able to give a detailed answer. I hope you have understood the concept. So stay tuned with us for more information and for more content about business studies. So now let me say a bye bye and take a leave. All right, so take care, dear children. Bye bye, take care.